இந்த பாரதத்தின் வெற்றிக்கு மிக 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 அவசியமானது. भाइयों बहनों, मन्नादी पेट से हमारे नमः शिवाय जी हमारे प्रत्याशी है. மன்னாடிப்பேட்டையிலே நமது என்டிஏ வேட்பாளர் மதிப்புக்குரிய திரு நமச்சிவாயம் அவர்கள். ये पुदुचेरी में जो 5 साल में विकास हुआ है, मोदी जी की सरकार ने जो हजारों करोड़ रुपया भेजा है, उसमें नमः शिवाय का बहुत बड़ा रोल है, बहुत बड़ा रोल है. கடந்த 5 ஆண்டுகால புதுச்சேரி வளர்ச்சியில நம்ம மதிப்புக்குரிய நமச்சிவாயம் அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை மோடி அவர்கள் புதுச்சேரிக்கு அனுப்பினார் என்றால் அதன் பின்னணியில் திரு நமச்சிவாயம் அவர்களின் உழைப்பு இருந்தது. भाइयों बहनों, मैं 7 बार चुनाव जीत चुका हूं, मगर मेरे में हिम्मत नहीं है जॉब फेयर करने की. मगर हमारे नमः शिवाय जी ने जॉब फेयर कर कर पूरी पुदुचेरी में अनेक लोगों को नौकरी देने का काम किया है. நானும் எத்தனையோ தேர்தலை சந்திச்சிருக்கேன். ஆனா எனக்கு கூட ஒரு வேலை வாய்ப்பு முகாம் நடத்த முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வந்ததில்ல. ஆனா நம்ம நமச்சிவாயம் அவர்கள் ஏராளமான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரும் விதமாக இங்கே வேலை வாய்ப்பு முகாமை வெற்றிகரமாக நடத்தி இருக்கிறார். ये नमः शिवाय जी ने अपने निजी प्रयासों से थिरुकानूर मुथु मारियम्मन मंदिर में कुंभ अभिषेक की फिर से एक बार सुविधा देने का काम किया है. நம்ம அமைச்சர் தான் திருக்கனூர் முத்து மாரியம்மன் கோவிலில் கும்பாபிஷேகம் நடத்தி சிறப்பாக செய்து காட்டி இருக்கிறார். भाइयों बहनों, एक और हम एकजुट होकर चुनाव लड़ रहे हैं और दूसरी ओर इंडी अलायंस वाले अभी से सरकार तो बनी नहीं है, अभी से सत्ता के लिए लड़ने का काम कर रहे हैं. நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியில என்டிஏ கூட்டணியில அனைத்து கட்சிகளும் ஒருவருக்கு ஒருவர் ஆதரவு தெரிவித்து ஒற்றுமையாக இந்த தேர்தலை உங்கள் முன்னே சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா எதிர்த்தரப்பில் இருக்க இந்தி கூட்டணியில இப்பவே ஆட்சிக்காகவும் பதவிக்காகவும் ஒருவரோடு ஒருவர் சண்டை போட்டுக் கொண்டு அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். और आप देखिए, वीसी के सीपीआई और सीपीआईएम पहले ही इंडिया अलायंस छोड़ चुके हैं. சிபிஐயும் சரி சிபிஐஎம்மும் சரி அவங்க ரெண்டு பேரும் இப்பவே இந்தி கூட்டணியில இருந்து தனித்து போய் போட்டியிடுறாங்க. और डीएमके और कांग्रेस भी 5 सीटों पर एक दूसरे के खिलाफ लड़ रहे हैं. அது சரி, திமுகவும் காங்கிரசுமாவது ஒன்னா இருக்கான்னு பார்த்தா அவங்களும் 5 தொகுதியில ஒருத்தரோட ஒருத்தர் மோதி கொண்டு மல்லுக்கு நிக்கிறாங்க. और जब एनडीए में बीजेपी, रंगास्वामी जी की पार्टी, एलजेके और एआईडीएमके सभी एक मुश्त होकर चुनाव लड़ने के लिए मैदान में है. ஆனா என்டிஏ கூட்டணியில் இருக்க நம்முடைய கூட்டணி அரசு கூட்டணி கட்சிகள் அத்தனையும் பாஜகவாகட்டும், திரு என்ஆர் காங்கிரஸ் ஆகட்டும், எல்ஜேகே ஆகட்டும், அஇஅதிமுக ஆகட்டும், அனைத்து கட்சிகளும் ஒன்றோடு ஒன்று உறுதியாக நின்று ஒரு ஒற்றுமையை பறைசாற்றிக் கொண்டிருக்கிறோம். भाइयों बहनों, नारायण सामी की सरकार थी, मेडिकल कॉलेज में पीजी और डिप्लोमा सीटों की खुलेआम बिक्री हुई. वहां तक कि दलित भाई बहनों के लिए रिजर्व सीटें भी उन्होंने रिजर्वेशन के अलावे बेच डाली. நாராயணசாமி ஆட்சி காலத்தில் என்னங்க நடந்தது? ஊழல் தான் உச்சத்தில் இருந்தது. மருத்துவ கல்லூரியில் இடஒதுக்கீட்டில் கொடுக்க வேண்டிய சீட்டை கூட கூவி கூவி விலைக்கு விற்றார்கள். பட்டியலின சகோதரர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையோடு கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீட்டு சீட்டை கூட அவர்களுக்கு கொடுக்காமல் அவை எல்லாம் லஞ்சத்திற்காக விலை பேசப்பட்டது. केक की रिपोर्ट ने बताया, कांग्रेस सरकार में, डीएमके सरकार में
15,000 करोड़ के विकास के फंड का गपला हुआ है। நம்ம அறிக்கைப்படி நீங்க பாத்தீங்கன்னா 15,000 கோடி ரூபாய் அளவிற்கு காங்கிரஸ் அரசும் திமுக அரசும் இந்த சென்டெக் என்கிற மோசடியில ஈடுபட்டிருக்காங்க. ये जो 15,000 करोड़ रुपया है वो पुदुचेरी का 3 साल का बजट होता है, 3 साल का। இந்த சிஏஜி அறிக்கையில சொன்ன 15,000 கோடி ரூபாய் ஊழல் இருக்கே, இந்த பணம் இருந்தா 3 ஆண்டு காலம் புதுச்சேரிய வளர்ச்சி பாதைக்கான பட்ஜெட்டே போட்டிருக்கலாம். कांग्रेस डीएमके के शासन में बेरोजगारी 47% तक पहुंच गई थी। காங்கிரஸ் திமுக ஆட்சி காலத்துல வேலையில்லா திண்டாட்டம் 47% உயர்ந்திருந்தது. अब आज की डेट में एनडीए के शासन में 47% से कम होकर 4.3% पर लेकर आए हैं। நம்முடைய ஆட்சி காலத்துக்கு வந்தோடனே இந்த வேலையில்லா திண்டாட்டம் ஒழிக்கப்பட வேண்டும், இளைஞர்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்று எடுத்த தொடர் முயற்சியால இந்த 47% குறைக்கப்பட்டு வெறும் 4.3% குறைக்கப்பட்டது. भाइयों बहनों, अभी 2 दिन पहले राहुल बाबा पुदुचेरी में आए थे। அன்பர்களே, 2 நாள் முன்னாடி ராகுல் காந்தி அவர்கள் புதுச்சேரிக்கு வந்திருந்தாங்க. उन्होंने यहां बताया कि गल्फ वॉर के कारण, अमेरिका और ईरान के युद्ध के कारण भारत में पेट्रोल के दाम बढ़ गए। அவர் சொன்னாரு, இந்த வளைகுடா நாட்டில் நடக்கும் போரின் காரணமாக இங்கே இருக்கிற பெட்ரோல், டீசல் இவற்றின் விலை எல்லாம் மிக மிக அதிகமாக விலையேறி கொண்டிருக்கிறது, அரிதிலும் அரிதாக கிடைக்காமல் போய்க் கொண்டிருக்கிறது என்று கூறி சென்றிருக்கிறார். भाइयों बहनों, उनकी बात तो सही है। पेट्रोल के दाम बढ़कर 458 रुपीस हो गए हैं और डीजल के दाम बढ़कर 520 रुपीस हो गए हैं। मगर राहुल बाबा वो भारत में नहीं, पाकिस्तान में हुए हैं, पाकिस्तान में हुए। ராகுல் காந்தி அவர்கள் வந்து எப்பவுமே ஒரு கனவு உலகத்தில் மிதந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் சொன்னது உண்மைதான். பெட்ரோல் விலை ஏறி இருக்கிறது, கொஞ்ச நெஞ்சம் இல்ல, 458 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. டீசல் விலையும் கொஞ்ச நெஞ்சம் இல்ல, 520 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. அது இந்தியால இல்லைங்க, நீங்க எப்பவுமே நேசித்துக் கொண்டிருக்கிற பாகிஸ்தான்ல தான் அவ்வளவு விலை விக்குது, இந்தியால அந்த விலை விக்கலைங்க. नरेंद्र मोदी जी के शासन में पूरी दुनिया में पेट्रोल डीजल की किल्लत है। घर से काम करने के ऑर्डर हुए हैं, 3 दिन का सप्ताह बना दिया है, दाम आसमान को छू रहे हैं। मगर भारत में सबको पेट्रोल और डीजल मिल रहा है और दाम भी नहीं बढ़े हैं। நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும். உலகம் முழுமையிலும் பெட்ரோல் டீசல் கிடைக்கவில்லை, யாரும் அலுவலகத்துக்கு போக முடியல, வார நாட்கள் 3ஆக குறைக்கப்பட்டு விட்டன, எல்லாரும் வீட்டில் இருந்து வேலை செய்யுங்க என்று கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள்.